கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் தொட்டு தை மாதம் முடிவு வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தை 1ஆம் தேதி பிறந்த உடனே கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதுவரை எதெல்லாம் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்ததோ, இந்த ஜனவரி ஸ்டார்டிங்லலாம் டிசம்பர் 15க்கு அப்புறம் ஒரே எல்லாமே டாக்டரை நம்பி வந்தோம். வந்ததுலேருந்து எனக்கு வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் ஐவிஎஃப் பண்ணுறியா ஐவிஎஃப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஐவிஎஃப் தான் பண்ணணுன்னா அப்புறம் எதுக்கு சார் இது டாக்டரு? அது நியாயமான கேள்வி. உண்மையிலேயே நியாயமான கேள்வி. இந்த கேள்வி கேட்க தான் இங்கே யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் லிவரை அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணுன்னா அப்புறம் லிவருக்கு உண்மையிலேயே நீங்கள் குழந்தை பிறப்புக்கு குழந்தை வர வைக்க என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிலனா ஐவிஎஃப்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு நடைமுறை இதாகிடுச்சு. 5 கூட ஒரு 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது அதில் என்ன ஒரு குடும்பம்னா அதுலேயும் சக்ஸஸ் ஃபோக்கஸ்டாக ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான். இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரும். கரெக்டு தான், நானாக தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன், அப்புறம் நானாக எல்லாத்தையும் சரி பண்ணேன். நீங்கள் கெடுத்துருக்கவும் தேவையில்லை, சரி பண்ணியிருக்கவும் தேவையில்லை. கரெக்ட். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் தொட்டு தை மாதம் முடிவு வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தை 1ஆம் தேதி பிறந்த உடனே கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதுவரை எதெல்லாம் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்ததோ, இந்த ஜனவரி ஸ்டார்டிங்லலாம் டிசம்பர் 15க்கு அப்புறம் ஒரே எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்த மாதிரியே இருந்தது சார். ஆனால் அது எல்லாமே போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த 6ஆம் இடத்துல என்ன எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிடுச்சுங்கிறீங்க என்றால் முக்கியமான விஷயமே 5 கூடிய யோகாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தது தான். நண்பர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிடுறதுலாம் நல்லா தான் திட்டமிடுறீங்க. ஆனால் அது எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நமக்குன்னே ஏதாவது ஒரு கேரக்டர் அதை கெடுத்து விட்டு போயிடுறான். இந்த பெரிய ப்ராப்ளமே. சார் நல்ல மீட்டிங் சார், சூப்பராக போய்ட்டு இருந்தது, கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா அந்த மீட்டிங்கே முடிஞ்சிருக்கும். எங்கேருந்தோ வந்தான் சார், இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி விட்டு இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் டென்ஷன் பண்ணி விட்டார் சார். அவர் எந்திரிச்சு போயிட்டார். ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேட்டேன். இந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார், நான் சத்யராஜ் சொல்லுவார், காலையில் உனக்கு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி 5 கூடியவன் இந்த 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, நம்மளுடைய வேல்யூ அடிஷன் என்ன சொல்லுங்கள், வேல்யூ அடிஷன்னா எப்படியாவது பிஸ்னஸை கெடுத்து விடுறது, அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன, நீங்கள் ரீச் பண்ணலை. ப்ராப்ளம் என்னென்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸை ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸை ரீச் பண்ணாதனால அந்த விளைவு தான். 5 கூடியவன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது யோகங்கள் எல்லாம் தடைபட்டிருக்கும். ஐவிஎஃப் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் கூட நிறைய ஸ்ட்ரக்காக இருந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள். என்ன சார் இது, நம்மளுமோ இந்த இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க, ஏற்கனவே 2000 குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க, நாங்களே இந்த டாக்டரை நம்பி வந்தோம், வந்ததுலேருந்து எனக்கு வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் ஐவிஎஃப் பண்ணுறியா ஐவிஎஃப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஐவிஎஃப் தான் பண்ணணுன்னா அப்புறம் எதுக்கு சார் இது டாக்டரு? அது நியாயமான கேள்வி. உண்மையிலேயே நியாயமான கேள்வி. இந்த கேள்வி கேட்க தான் இங்கே யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் லிவரை அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணுன்னா அப்புறம் லிவருக்கு எதுக்கு தான் படிச்சுக்கினீங்க? உண்மையிலேயே நீங்கள் குழந்தை பிறப்புக்கு குழந்தை வர வைக்க என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிலனா ஐவிஎஃப்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு நடைமுறை இதாகிடுச்சு. 5 கூட ஒரு 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது அதில் என்ன ஒரு குடும்பம்னா அதுலேயும் சக்ஸஸ் ரேட் இல்லை. இந்த ப்ராப்ளம் என்னென்னா இதனாலேயே நிறைய மன விரக்தியாக இருப்பீங்க. சில பேர் லோன்லாம் போட்டு வீடெல்லாம் வித்தெல்லாம் ஐவிஎஃப் பண்ணவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்னு என்னென்ன நண்பர்களே, ஒரு திறம் வாய்ந்த ஒரு மருத்துவர்கள், திறம் வாய்ந்த ஒரு பெரிய பழைய ஆட்கள்லாம் நம்ம நிறைய இழந்துட்டோம். அதுதான் உண்மை. இன்றைக்கி டாக்டருங்களுக்கெல்லாம் டார்கெட் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் டாக்டருங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. எத்தனை ஐவிஎஃப் பண்ணி விட்டு எத்தனை பேஷண்ட்டை பிடிச்சி போட்ட, வெரி குட்ரா, நல்லா இருப்பீங்க. ஏன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் நோயாளிகளுக்கு தெய்வம் மாதிரி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோயாளிகளை வச்சு நீங்கள் தான் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க போன்ற விஷயங்கள்லாம் இதில் நிறைய சந்திக்கிறதுனால நான் சொல்ல வரேன். அப்போ கடகராசிக்காரர்கள் 5 கூடியவன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது இவனுங்க போனி பண்ணுறதுக்காக என்ன ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணிகிட்டே இருக்காங்க சார். இந்த மாதிரி எனக்கு லேண்டு விஷயம், சொத்து விஷயம் அதெல்லாம் கூட இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்னா இன்னொரு குரூப் இருக்குது. என்ன
அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே தவறு செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம். ஸோ 5 கோடி ஒரு 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சிருந்தா தீர்த்துருக்கலாம் சார். ஆனால் அது எங்களை சுத்த விடுறாங்க. எனக்கு அந்த அந்த இடம் கிடைக்காம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் சரியாயிடுங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் யார்? செவ்வாய் பகவான் 5 கோடி வரை உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் யார் என்னெல்லாம் தரப்போகிறார் அப்படின்னா, முதல் விஷயமா குழந்தை ஓகே ஆயிடுவார். ஐவிஎஃப் தான் பண்ணுன்னு சொன்ன டாக்டர் முன்னாடி நீங்கள் போய் சொல்லணும், வணக்கம் டாக்டர், நான் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பார்த்தேன், எனக்கு அதுக்கப்புறமா மருந்து கொடுத்தாங்க. உலகத்தில் இதை இந்த மாதிரி டாக்டருங்க இவ்வளோ இருக்கிற இதே உலகத்தில் தான் நல்ல டாக்டருங்களும் இருக்காங்க. என்ன, நான் அவர்கிட்ட பார்த்தேன். முன்னெல்லாம் நோய் வந்ததுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, சீக்கிரமாக உடம்பு சரியானு வேண்டிப்போம். இப்போல்லாம் சீக்கிரமாக நல்ல டாக்டரை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறோம். என்ன, அந்த மாதிரி 5 குடையவர் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கான நல்ல டாக்டர் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் ஐவிஎஃப்பே பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான நல்ல விஷயம்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த 5 கூடையவர் உச்சம் பெறும் பொழுது என்னென்னா, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம், ஏற்றம், திருப்பம் போன்ற விஷயங்கள்லாம் எந்த இடத்துக்கு யாரும் போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ, அந்த இடத்துக்காரங்களே உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரிங்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துடும். அதே மாதிரி இந்த 5 அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம், அந்த 5 கூடையவனை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 5ங்கிறது சொத்து மட்டுமல்ல, இந்த 5ங்கிறது தான் உங்களுக்கு பந்தயம். சில பேர் பந்தயத்தில் வெற்றி பெறதெல்லாம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நான் ஜெயிச்சு காட்டுறேன், உசுருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் எடுத்திருப்பீங்க. எங்கள் அண்ணன் முன்னாடி நானும் வீடு கட்டி காட்டுறேன் பார் அப்படின்னு. வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சவால் விட்டுக்கிறீங்களோ அன்றைக்கி வாழ்க்கையை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க தொடங்குறீங்கன்னு அர்த்தம். மனிதர்களுக்கு ஒரு உந்து சக்தி எப்பொழுதும் தேவை நண்பர்களே. அது ஒரு சவால் வடிவில் வருகிறது. இறைவன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு நீங்களே கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே சவால் விட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே ஜெயிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போதே பண்ண வேண்டியதானே. எதுக்கு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு சவால் விட்டு அன்னெசரி டைம் வேஸ்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுடைய புவர் லீடர்ஷிப்னால நடந்தது தான் இத்தனையும். இதை ஃபோக்கஸ்டாக ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான். இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரும். கரெக்டு தான், நானாக தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன், அப்புறம் நானாக எல்லாத்தையும் சரி பண்ணேன். நீங்கள் கெடுத்துருக்கவும் தேவையில்லை, சரி பண்ணியிருக்கவும் தேவையில்லை, கரெக்டாக நேரே போ நேரே வான்னு வாழ்ந்துருக்கலாம். நமக்கு தான் அப்படி அறிவு இல்லாமல் போச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக 5ஆம் இடம் என்பது தாய் மாமன்னு பேர். இந்த தாய் மாமனுக்குரிய சில பேரை எங்கள் மாமன் இருந்தால் மலையேறலாம்பாங்க. அந்த மாதிரி மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்ததாக சுக்கிரன் 4, 9, 11 கூடிய பாதகாதிபதிங்க அவர். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் உங்களுக்கு யோகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை விஷயமாகட்டும், சொத்து விஷயமாகட்டும், பந்தயமாகட்டும், எல்லாம் யோகங்களாக சொல்லிட்டு இருந்தேன்ல. இனிமே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா, 4, 11 கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது அந்த 7ஆம் இடத்தை கெடுக்கிறார். இந்த 7ஆம் இடம் என்பது என்ன, இல்லற வாழ்க்கை, மகிழ்ச்சி, கடத்தரஸ்தானம், திருமண வாழ்க்கை போன்றவை. அதில் சுக்கிரன் அமரும்போது என்ன ஆகும்னா, எப்படியாவது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பார். ஒய்ஃப் நம்ம என்ன சொன்னாலும் ஒய்ஃப் ஏதோ கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய டாஸ்க்கு பெரிய சார், பிரதமருக்கு பிஏவாக இருந்தவங்க கூட இருக்காங்க சார். பிரதமருக்கு பிஏவாக இழுக்காமல் இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் பாருங்கள், பிரதமரையே ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் போய் கேளுங்க, அவர் பர்சனல் ஜோதிடம் என்னென்னு கேளுங்க. என்னால் பிரதமரை கூட ஹேண்டில் பண்ண முடியுது, எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபை தான் சார் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. நிஜமான உண்மை அதுதான். உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் ஒரு நாடாளும் பிரதமரை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் உங்கள் வீட்டை ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. ஸோ கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு சேலஞ்சு மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.